எஸ். ராமகிருஷ்ணனின் கேள்விக்குறி. வாசிப்பது ஸ்மார்ட் பவி. தலைப்பு: ஒரு பிடி உதவி. கேள்வி எண் 2. உதவின்னு கேட்டா யாரு செய்றா? பொது இடங்களில் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை யாராவது ஒருவர் மற்றவரிடம் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள். அந்த கேள்வி நம்மை நோக்கியது அல்ல என்று உடனே திரும்பிக் கொண்டு விடுகிறோம். சில வேளைகளில் நேரடியாக நம்மிடமே இந்த கேள்வியை எவராவது கேட்கும்போது நாமும் ஆமா, யார் உதவி செய்ய போகிறார்கள் என்று திரும்ப கேட்கிறோமே அன்றி கேள்விகளின் பின்னுள்ள வேதனையை நெருங்கிச் செல்வதே கிடையாது. நான் சந்தித்த கேள்விகளில் என்னை துவள செய்யும் கேள்வி இது. இந்த கேள்வியை கேட்பவனின் கண்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது. ஒன்று, அவன் கண்களின் ஓரத்தில் நிராதரவு என்ற ஈரம் கசிந்திருக்கும். இன்னொன்று, நீ எல்லாம் எதற்காக இருக்கிறாய் என்ற குற்றச்சாட்டு பதுங்கியிருக்கும். உதவி கேட்பது என்பது இன்று அனுமதிக்கப்படாத குற்றம். கூச்சமும் தயக்கமும் இல்லாமல் உதவி கேட்பது எவருக்கும் சாத்தியமானதுதானா என்று தெரியவில்லை. உதவிக்கும் யாசகத்துக்கும் மெல்லிய வேறுபாடு இருக்கிறது. இன்று அந்த கோட்டை யாரும் கண்டுகொள்வதில்லை. உதவி கேட்பவன் நம்பிக்கையின் கயிற்றில் நடந்து கொண்டிருக்கிறான். தான் நம்பும் மனிதன் உதவி செய்வானா இல்லையா என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை உதவக்கூடும் என்ற நம்பிக்கையில் நடந்து செல்கிறான். உதவி மறுக்கப்படும் போது எல்லா மனிதர்களும் மௌனமாகி விடுகிறார்கள். சப்தம் இல்லாமல் அவர்கள் தொண்டையில் வலி உண்டாகிறது. கைகளை பிசைந்து கொள்கிறார்கள். திரும்பி செல்லும் போது உதவி செய்ய மறுத்தவர்களின் மீது தங்களை அறியாமல் ஆத்திரத்தோடு வசை பொழிகிறார்கள். தங்களை இப்படி அலையவிட்டதற்காக கடவுளை ஏசுகிறார்கள். திடீரென்று உலகம் மிக சிறியதாகி விடுகிறது. வெறுப்பும் கசப்பும் பீரிடத் தொடங்குகிறது. காரணமற்ற கோபம் பொங்கி வழிகிறது. உதவி கேட்பவன் ஒரு நிமிஷம் ஒன்றை மறந்து விடுகிறான். தான் இதற்கு முன்பு எப்போதாவது எவருக்காவது உதவி செய்பவனாக இருந்திருக்கிறோமோ என்று நினைத்து பார்ப்பதே இல்லை. சில நாட்களுக்கு முன் என் நண்பன் ஒருவனை சாலையில் சந்தித்தேன். அவசரமாக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தான். யாருக்கு உடல் நலமில்லை என்று கேட்டேன். தெரியவில்லை, யாரோ உடல் நலமற்று போகிறார்கள். எனது ரத்தம் அவருக்கு தேவைப்படுகிறது, கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியபடி சாலையை கடந்து போனான். யாருக்கு தான் உதவி செய்கிறோம் என்பது கூட அறியாத உதவி இது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது மனித கடமைகளில் அடிப்படையானதில்லையா? அதற்கு கூட நாம் போராட வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோமோ? உதவி செய்ய மறுப்பதற்கு பலருக்கும் இருக்கும் காரணம் உதவி செய்வதால் தேவையற்ற சிக்கல் ஏற்படுகிறது என்பதுதான். தெரியாத மனிதர்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஒரு காலத்தில் இருந்தது. அது பின்பு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு மட்டுமே உதவி செய்வது என்று சுருங்கி போனது. பின்பு அதுவும் மாறி குடும்பத்தில் உள்ள மனிதர்களுக்கு மட்டுமே உதவி செய்வது கொள்வது என்ற நிலை ஏற்பட்டது. இன்று உதவி என்பது தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களில் ஒன்று என்ற நிலையே உள்ளது. அநேகமாக ஒவ்வொருவரும் யாராவது ஒரு நபருக்கு உதவி செய்து அதன் காரணமாக ஏற்பட்ட மன வருத்தத்தை கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்வதிலும் ஆள், இடம், சூழல், அவசியம் பார்த்து செய்ய வேண்டியது உள்ளது என்பதும் ஒப்புக்கொள்ள வேண்டியதே. உதவி செய்வதன் வழியாக தனது அதிகாரத்தை செலுத்துவதற்கான வழியை உண்டாக்கிக் கொள்வதைத்தான் வணிக சந்தைகள் மேற்கொள்கின்றன.
கூவி கூவி வங்கிகள் உதவி செய்வதாக அழைப்பதற்கு காரணம் தப்பித்துக் கொள்ள முடியாத அளவு நம்மை கடனாளியாக்குவது மட்டுமே. அடிநிலை மனிதர்கள் எல்லா விஷயங்களிலும் எவராவது உதவிக்காகவோ காத்து கிடக்கிறார்கள். சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் எவரும் இல்லை. முதியோர் காப்பகம் ஒன்றுக்கு சென்றிருந்தேன். வயதான பெண்மணி ஒருவர் அடிபட்ட காயத்தில் மண்ணை அள்ளி போட்டு காயத்தை உலர செய்து கொண்டிருந்தார். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போய் வருவதுதானே என்று கேட்டேன். போய் வருவதற்கு என்னிடம் பணம் இருக்கிறது, அழைத்து போய் வர உதவிக்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். ஒரு கைத்தடி உதவும் அளவுக்கு கூட மனிதர்கள் உதவுவது இல்லைதானோ? நோயாளிகளும் வசதியற்ற மாணவர்களும் கைவிடப்பட்ட வயதானவர்களும் வாழ்விடமற்று போனவர்களும் மௌனமாக உதவி வேண்டி வார்த்தைகள் அற்றுப்போய் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் கண்களை உற்று நோக்கும் போது அவை நம்மிடம் மன்றாடுகின்றன. வாழ்நாள் முழுவதும் பெண்கள் தங்களது சிறிய தேவைகளுக்கு கூட எவரது உதவிக்காகவோ காத்திருக்க வேண்டிய அவலம் நம்மிடையே உள்ளது. யாரும் அழைக்காமல் மழை பெய்வது போலவே, எந்த நன்றியும் எதிர்பாராமல் மரங்கள் நிழல் கொடுப்பது போலவே உதவியை எதிர்பார்ப்பது சாத்தியமில்லையோ? கடவுளே வந்து உதவி செய்தால் கூட அதை மனிதன் நினைவில் வைத்திருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எல்லா இடத்திலும் இருக்கிறது. உதவிக்காக உயர்த்தப்படும் கைகள் ஏன் நன்றி தெரிவிப்பதற்கு மட்டும் மறந்துவிடுகின்றன என்றுதான் தெரியவில்லை. இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகவும் உதவி செய்ய முற்படுகிறவர் பலரும் ஏதோ ஒரு காலத்தில் உதவி மறுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். தனக்கு ஏற்பட்ட அவமானம் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டாம் என்ற நோக்கமே அவர்களை உதவி செய்வதை நோக்கி திருப்பியிருக்கிறது. இயற்கை சீற்றத்தின் முன்பாகவும் கலவர காலங்களிலும் மட்டுமே நமது உதவி செய்யும் மனது விழித்துக் கொள்கிறது. மற்ற நேரங்களில் உதவி செய்வதை ஒரு தொந்தரவாகவே கருதுகிறோம். அதுபோலவே உதவி கேட்பவனும் அதை ஒரு உபாயமாக கொள்வதையும் மறுக்க முடியாது. உதவி செய்ய வந்த தேவதை பற்றிய ஜெர்மானிய கதை ஒன்று உண்டு. யாருமே இல்லாத பனிப்பிரதேசம் ஒன்றில் தனியாக ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். பனியின் ஊடாகவே அவன் அங்கிருந்து மரங்களை வெட்டி அருகில் உள்ள சந்தைக்கு கொண்டு சென்று விற்று வருவான். துணைக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே பிரச்சனை பசி. எப்போதும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு அவனிடம் பணமில்லை. இருப்பதைக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டி வந்தான். அவன் மீது கருணை கொண்ட ஒரு தேவதை ஒரு நாள் அவன் முன் தோன்றினாள். தான் உதவி செய்ய வந்திருப்பதாகவும் என்ன தேவை என்றாலும் கேட்கலாம் என்றாள். அவனுக்கு என்ன கேட்பது என்று புரியவில்லை. உன் வாழ்க்கைக்கு தேவையான எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றாள். உடனே அவன் தனக்கு ஒரு பெரிய பழரொட்டி வேண்டும் என்று கேட்டான். ஐயோ, இவ்வளவு அப்பாவியாக இருக்கிறானே என்று நினைத்து வேறு ஏதாவது கேள் என்றாள். உடனே அவன், நீ தேவதை என்று நான் எப்படி நம்புவது? முதலில் ஒரு ரொட்டியை வரவழைத்துக் கொடு என்றான். உடனே அவள் கையை உயர்த்த மறுநிமிஷம் விதவிதமான ருசிகளில் ரொட்டிகள் அங்கே தோன்றின. விறகு வெட்டி வேண்டிய மட்டும் சாப்பிட்டான். அவனிடம் தேவதை, நீ நல்லவனாக இருக்கிறாய், வேறு ஏதாவது ஒன்றை கேள் என்று சொன்னாள். விறகு வெட்டி ரொம்ப யோசித்துவிட்டு, இவ்வளவு ரொட்டியையும் என்னால் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது, ஆகவே இதை சூடாக பாதுகாக்க அடுப்பு வேண்டும் என்று கேட்டான். அவள், இவ்வளவுதானா உன் ஆசை? உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள ஏதாவது கேட்கக்கூடாதா என்று கேட்டாள்.
அவனோ, ஒரு ரொட்டிக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது, எனக்கு அந்த அடுப்பை மட்டும் கொடு என்றான். அவளும் மறுநிமிஷம் மிக நவீன அடுப்பு ஒன்றை வரவழைத்து தந்தாள். அப்போதும் அந்த தேவதைக்கு விறகு வெட்டிக்கு தேவையான உதவியை தான் செய்யவில்லை என்ற ஆதங்கமே இருந்தது. வேறு ஏதேனும் கேள், தருகிறேன் என்றாள். அவன் அவளிடம், எனது துணிகளை துவைப்பதற்கு ஆள் யாருமே இல்லை, ஆகவே நீ ஏன் எனது வேலைக்காரியாக இருக்கக்கூடாது என்று கேட்டான். அவ்வளவுதான். மறுநிமிஷம் அந்த தேவதை விறகு வெட்டியின் வீட்டில் வேலைக்காரியாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதிலிருந்து அவளும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிட்டது. அன்றிலிருந்துதான் தேவதைகள் மனிதர்களுக்கு உதவி செய்ய வருவதே இல்லை என்பதாக கதை முடிகிறது. தேவதைகள் உண்மையில் இருக்கிறார்களோ இல்லையோ, உதவி செய்ய முன் வருபவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவதைகளுக்கு சமம். நமது புறக்கணிப்பும் நன்றி மறப்பும் அறியாமையும் தான் தேவதைகளை நம்மை விட்டு விலகி இருக்கச் செய்கின்றன. கேள்வி எண் 3. இவ்வளவு செய்ற, ஆனாலும் என்னை யாரு மதிக்கிறா? பதிலுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றிகளுடன், ஸ்மார்ட் பவி.